அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியிருக்கிறது. இன்று எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் கையெழுத்தாகலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகிறது. எத்தனை தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குறிப்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு கடந்த 7ஆம் தேதி வந்திருந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் இன்று குறிப்பாக எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகளில் இருந்தார்கள். இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 12 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பட்டியலை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை வழங்கப்பட்ட தொகுதிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 6 தொகுதிகள் வரையிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேலாக தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் இன்று எண்ணிக்கை அடிப்படையிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் வந்தால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான தொகுதிகள் என்பது ஒவ்வொரு கட்சிகளும் கையெழுத்தான பிறகாக எந்தெந்த தொகுதிகள் அடுத்த கட்டமாக வழங்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 2 கட்சிகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த 3வது கட்சியாக இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகளின் அடிப்படையில் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு இன்று மாலை காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு என்பது வர இருக்கிறது. மாநிலங்களவையிடம் என்பது வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான கையெழுத்து என்பது இன்று ஆகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.